ட்ரேடர்ஸ் ஆக்சுவலி இன்றைக்கி ஒரு ஃபுல் டே கன்சாலிடேஷன் டேவாக இருந்துச்சு. இது எல்லாமே தெரியும். ஸோ நம்ம அது ஏன் இருந்துச்சு அப்படின்ற விவாதங்கள் ஒன்றுமே தேவையில்லை. ஏன்னா ஃப்ரைடே அதனால் ஸோ அதை ஃபாலோ பண்ணி கன்சாலிடேஷன் இருக்கிறதுன்றது ஒரு எதிர்பார்த்த ஒன்று தான் இன்றைக்கி ஸோ அதனால தான் எப்பவுமே நம்ம சொல்கிறதுனா நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் ஒரு ரேஞ்சுக்குள்ளே ஒரு லெவல் டு லெவல் மார்க் பண்ணிவிட்டு அதுக்குள்ளவே ட்ரேட் ஆச்சுன்னா அவாய்ட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி டேஸ்லேருந்து தப்பிச்சிக்கலாம். இதுதான் சிம்பிள் விஷயம். ஸோ ஓகே, இது எப்பயுமே மண்டே ஜென்ரலாக நீங்கள் ரிப்பீட்டடாக சில டேட்டா எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த 2023 பார்த்தீங்கன்னா இந்த ரேலிஸ் மேக்ஸிமம் ஃப்ரைடேயில் நடக்குது. அதை நம்ம கூட சொல்லியிருக்கோம். ஏன்னா அந்த ஃப்ரைடேயில் ரேலி போகும்போது அதோட ப்ரீமியம் நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆகும். இப்போது இதே ஒரு 200-300 பாயிண்ட்டு ஒரு தேர்ஸ்டேயில் இல்லை வெனஸ்டேயில் மூவ் ஆகும்போது உங்களுக்கு ஆப்ஷன் ப்ரீமியம் ஆல்மோஸ்ட்டு உங்களுக்கு 1:1 அந்த ரேஞ்சில் மூவ் ஆகும். தேர்ஸ்டேனா 1:1 மூவ் ஆகும். பட் ஆனால் இதுவே ஃப்ரைடே மூவ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் 3 பாயிண்ட் நிஃப்டி ஸ்பாட் மூவ் இருந்ததுன்னா உங்களுக்கு இப்போ ஆப்ஷனில் 1 பாயிண்ட் தான் கிடைக்கும். ஸோ அதனால் ஃப்ரைடே ஒரு ரேலியாக அமையறதுல நம்மளுக்கு இன்ட்ராடே ட்ரேடருக்கு உண்மையாகவே பிரயோஜனம் இல்லை. இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி நம்ம ரெகுலர் ஃபாலோப்பில் நம்ம சொல்லியிருக்கோம். நிறைய ரேலியான இந்த மாதிரி ஒன் வே ரேலி வர்றது ஃப்ரைடேவில் தான் நடக்குது. ஓகேங்களா? ஸோ இது அதே மாதிரி மண்டே ஒரு கன்சாலிடேஷனாக அமையுது. ஏன்னா ஒருவேளை மண்டே யூஎஸ் மார்க்கெட் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பார்த்துட்டு டியூஸ்டேயில் அதுக்கப்புறம் நம்ம ரியாக்ட் பண்ணுறதுக்காக கூட இருக்கலாம். ஸோ இதெல்லாம் ஓவரால் வியூ இன்றைக்கி இப்படி தான் இருக்குன்றதும் நம்ம ஓரளவுக்கு எதிர்பார்த்தது தான். டெக்னிக்கலி நம்ம ஒரு பேட்டர்ன்ஸ் அடிப்படையில் பார்த்தோம்னா இப்போ இது ஒரு ஃப்ளாக் போல் பேட்டர்னாக அமையுமா அப்படின்றத பார்க்கலாம். ஸோ அதன் அடிப்படையில் ஒரு வேளை இது டோட்டலாக ஹவர் கேண்டில் 2 hour 4 hour எல்லாத்துலேயுமே இது இப்படி தான் ஃபார்ம் ஆகிருக்கு. இது நாளைக்கு இப்படி போகும் அப்படின்றது என்னுடைய எக்ஸ்பெக்டேஷன். ஏன் அப்படின்னா கீழே போகிறதுக்கு எந்த ஒரு பேட் நியூஸோ இல்லை எந்த ஒரு முகாந்திரமோ இல்லை. அதனால தான் நம்ம இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி டவுன் சைடு அந்த 22,353 நம்ம சொல்லியிருந்தோம் இல்லைங்களா? ஸோ இந்த சப்போர்ட்டு எந்த ஒரு இன்ட்ராடேலுமே எந்த ஒரு இடத்துலையுமே பிரேக் ஆகலை. சமம் லாங் மேலே போச்சு கீழே இப்படி நடந்துட்டாலும் டவுன் சைடு நடக்காததுனால ஸோ அதனால் இந்த ஃப்ளாக் போல் மேலே பிரேக் ஆகி இது இப்படி போகுமா அப்படின்றது அப்படி தான் நம்ம எதிர்பார்க்குறோம். இது பேங்க் நிஃப்டிலையும் நீங்கள் சார்ட் எடுத்து பாருங்கள். பேங்க் நிஃப்டிலையுமே இதே மாதிரி ஒரு செட்டப் தான் இருக்குது. ஸோ அப்சைடு மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இந்த பேட்டர்ன் அடிப்படையில் நாளைக்கு போகும் அப்படின்றது நம்ம எதிர்பார்க்குறோம். நாளைக்குன்னா செவ்வாய் புதன் அடுத்த டுவர்ட்ஸ் இந்த மூவ் அப்படி இருக்கும். ஸோ அப்படி அந்த மூவ் போகும் பட்சத்தில் நிஃப்டி பார்த்திங்கன்னா 22,556 இந்த எக்ஸ்பெரிக்குள்ளே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆல்மோஸ்ட் இன்னொரு 200+ பாயிண்ட் தான். ஸோ இந்த ரேஞ்சை இந்த இன்னும் நெக்ஸ்ட் 3 டேஸில் தொடர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்றது தான் நிஃப்டியோட ஓவரால் வியூ. மற்றபடி இன்ட்ராடேல நடந்த கதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அதை நம்ம குரூப்பில் அந்த லெவல் டு லெவல் சொன்னோம். ஒரு வாட்டி அது செட் ஆகலைன்னு அந்த லெவலோட நம்ம நிறுத்திக்கிறது தான் இதுதான் நல்லது. இந்த 0 டே எக்ஸ்பைரி அப்படின்னு வந்ததுனால எல்லாருமே அந்த அந்த எக்ஸ்பைரிஸை ஃபோக்கஸ் பண்ணாங்க. அதாவது 0 டே அப்படின்னா இன்றைக்கி எது எது எக்ஸ்பைரி நடக்குதோ அதை ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதனால தான் மோஸ்ட்லி நான் சொன்னேன் இந்த ஒரு லெவல்லே அப்படியே வச்சுட்டு செல்லர்ஸ் கண்ட்ரோல் பண்ணி வச்சுருக்காங்க மார்க்கெட்டை அப்படின்னா. 0 டே இது என்னென்னா 0 டே டைம் எக்ஸ்பைரி. இன்றைக்கி இதுக்கு 0 டே தான் இருக்குது. இப்போ நம்ம நிஃப்டிக்கு கம்பேர் பண்ணோம்னா இன்னிலேருந்து பார்த்தோம்னா 3 days இருக்குது. ஸோ 3 days டைம் எக்ஸ்பைரி இருக்குது இன்னிலேருந்து கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா. ஸோ இன்றைக்கி மிட் கேப் எக்ஸ்பைரி அதுக்கு 0 டே. ஏன்னா இன்றைக்கி காலையில் ஆரம்பித்தா அதில் இருக்கிற ப்ரீமியம் எல்லாம் இன்றைக்கி ஒரு நாள் தான் வேலிடிட்டி இருக்குது. ஸோ இப்போ எல்லாருமே ஓவராலாக நான் சொல்கிறது அந்த பேட்டர்னுக்கு தான் ட்ரேடர்ஸ்லாம் மாறிட்டாங்க. அந்த 0 டே எக்ஸ்பைரியை தான் ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அட் த ஸ்பாட்லேருந்து 200 பாயிண்ட் மேலே 200 பாயிண்ட் கீழே இருக்கிற ப்ரீமியம் அது 10 ரூபா இருந்தாலும் சரி 5 ரூபா இருந்தாலும் சரி அதை அப்படியே செல் பண்ணி அப்படியே வச்சிருக்கிறதுன்ற ஒரு கான்செப்ட்டுக்கு போயிட்டாங்க. இப்போ நாளைக்கு ஃபின் நிஃப்டிக்கு 0 டே எக்ஸ்பைரி, வெனஸ்டே பேங்க் நிஃப்டி, தேர்ஸ்டே நிஃப்டி, ஃப்ரைடே சென்செக்ஸ். ஸோ இதனால தான் நம்ம லாஸ்ட்டாக கூட ஒரு வீடியோ சொன்னோம். இது ஒரு கான்செப்ட் தான், இதன்படி தான் நடக்குதுன்னு சொல்லலை. மார்க்கெட்டில் ட்ரேடர்ஸோட பிஹேவியர் எப்படி சேஞ்ச் ஆகிருக்குன்றதை புரிஞ்சுக்குங்க.
அதனால தான் வந்து உங்களுக்கு ரீசெண்டாக கூட இந்த ஒரு உண்மையை நீங்கள் ஒத்துக்கலாம். இந்த ஹீரோ ஜீரோ போனதெல்லாம் கூட ரொம்ப நாள் ஆயிருக்கும். நடுவில் வேறு ஒரு காமா எஃபெக்டில் ஒரு ஸ்பைக் வேணால் வரும். ஆனால் வந்து ஒரு ஆப்ஷன் வந்து 3 ரூபாயில் ஆரம்பித்து 300 ரூபாயில் போய் முடிஞ்சுது அப்படின்றதெல்லாம் ரொம்ப நாளாக அந்த மாதிரி விஷயங்கள் நடக்காததுக்கு காரணம் இந்த மாதிரி கான்செப்டில் வந்துருச்சு. ஏன்னா பெரிய ஆளுங்கள் வந்து இன்றைக்கி சாதாரணமாகவே பெரிய ஆளுங்க சின்ன ஆளுங்கள்ல மோஸ்ட்லி வந்து 1 CR அந்த மாதிரி கேபிட்டல் வச்சுக்கிட்டு 10 ருபீஸ் இருக்கிற ஒரு ப்ரீமியம் அவ்வளோதான் காலையில் செல் பண்ணாங்கன்னா அந்த 10 ருபீஸ் அன்றைக்கி ஃபுல் டேயில் வந்து கிடச்சா கூட அது வந்து 1 லட்சம் குவான்டிட்டி 2 லட்சம் குவான்டிட்டின்னு பண்ணும்போது அவங்களுடைய ப்ராஃபிட்டை நீங்கள் கால்குலேட் பண்ணிங்க. ஸோ இதுதான் வந்து இது எதுக்கு சொல்ல வரோன்னா எப்படி இண்டஸ்ட்ரி மாறிட்டுருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கிங்க. நம்ம டெய்லி எக்ஸ்பைரி வரும்போது இதனால் வந்து ட்ரேடருக்கு பாதிப்புன்னு நினச்சிட்ருக்கோம். ஆனால் அதை வச்சு பணம் சம்பாதிக்கிறதுக்காக அவங்களுடைய ஸ்டைல் ஆஃப் வே ஆஃப் ட்ரேடிங் வந்து சேஞ்ச் ஆகிட்டுருக்கு. ஸோ இதான் நிஃப்டியோட ஓவரால் வியூ. ஆஸ் இட் இஸ் பார்த்தீங்கன்னா எஃப்ஐஐ டேட்டா டிஏ வந்து 3500+ crore வந்து பை பண்ணியிருக்காங்க. ஸோ நெட் பையர். எஃப்ஐஐ வந்து பார்த்திங்கன்னா ஒரு மார்ஜினலி வந்து செல் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒன்றும் பெரிய அளவுக்கு பயப்படுற அளவுக்கு அதாவது அவங்களோட ஹியூஜ் செல்லிங்கில் ஒன்றும் பெரிய குவான்டிட்டியில் டிஏ வந்து நல்லாவே பை பண்ணி சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வாரம் வந்து நிஃப்டி வந்து நாளைக்கு ஒரு பிரேக் அவுட் நடந்து மேலே போகிறதுக்கான வாய்ப்பு தான் இருக்குது. ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து இன்னும் பெரிய லெவலில் பில்ட் ஆகலை. ஆல்மோஸ்ட் வந்து சொல்கிற மாதிரி சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பெரிய அளவு வால்யூம் ஒன்றும் பில்ட் ஆகலை. ஸோ இன்னும் 3 days இருக்குது. ஸோ அதை நம்ம நாளையிலேருந்து வேணால் அது ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்க்கலாம். இந்த வீடியோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.